கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் கியூப் ஓகேங்களா. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதுறோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ x minus of sin x ஓட ஃபார்முலா என்ன தீட்டால நம்ம எழுதியிருப்போம். இதை நம்ம x டேர்ம்ஸில் நம்ம எழுதுகிறோம் இப்போ ஓகேங்களா. டிவைட் பை ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் மைனஸ் டாட் போயிட்டே இருக்கு ஓகேங்களா. டிவைடட் பை எக்ஸ் கியூப். இதோட ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். லிமிட் x tends to 0 x minus of x plus x cube by 3 factorial அதாவது அந்த மைனஸ் டேர்ம்ஸை நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 5 by 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் போயிட்டே இருக்கு ஓகேங்களா. டிவைடட் பை எக்ஸ் கியூப் இந்த மாதிரி கிடைக்குதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஸோ எக்ஸ் கியூப் நம்பர் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் போயிட்டே இருக்குது டிவைட் பை எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் வந்து நம்ம எல்லாத்துலேயும் காமனாக வெளியில் எடுக்க முடியும். அது வெளியில் எடுப்போம் ஃபஸ்ட்டு. இப்படி பார்த்தோன்னா அதோட இது ஆன்சர் எப்படி வரும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் கியூபை வெளில எடுத்துட்டோன்னா 1/3 ஃபேக்டோரியல் மைனஸ் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் வரும்னா 5 இருக்குல்ல பவர் ஸோ 5 ஃபேக்டோரியல் எடுத்து ப்ளஸ் போயிட்டே இருக்கும் டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ அப்புறம் நமக்கு என்ன வரும் 1/3 ஃபேக்டோரியல் என்னது வேல்யூ 6 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் போயிட்டே இருக்குது. நம்ம எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்றதை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த 1/6 அப்படியே வரும். ஸோ அதில் வந்து எக்ஸ் இருக்கனால 0 அப்ளை ஆகும்போது நான் ஃபுல் வேல்யூ 0. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூஸும் 0. ஸோ நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்ன 1/6 ஓகேங்களா. கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதோட கொஷின் எடுத்துப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸோட ஃபார்முலா என்ன எக்ஸ் மைனஸ் x cube divided by 3 factorial divided by x power 5 by 5 factorial minus dot minus of x plus x cube by 3 plus 2x power 5 by 15 plus dot ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுங்க divided by x square. ஸோ இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இந்த மைனஸ் நம்ம உள்ளே அப்ளை பண்ணிடுறோம். அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் தான் வரும். ஸோ 2x பவர் 5 பை 15 இப்படி போயிட்டே இருக்கும் டேர்ம்ஸு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. இப்போ வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஸோ வெளில எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1/3 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆஃப் 1/3 ஃபேக்டோரியல் அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 5 ஃபேக்டோரியல் minus 1/3 minus 2x square by 15 plus dot போயிட்டே இருக்கு divided by x square நக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் இல்லை எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா அப்போ என்ன வரும் எக்ஸ்
பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா -1/6 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இதே மாதிரி 5 ஃபேக்டோரியல் -1/3 -2x ஸ்கொயர் பை 15 ப்ளஸ் டாட் டாட் டாட். இப்போ நம்ம எக்ஸ்ன்றது அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆன்சர் 0. 0 இன்ட்டு ஃபுல் டேர்ம்ஸ் என்ன ஆகும்? 1/6 plus x square by 5 factorial minus 1/3 dot 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 எல்லாமே என்ன ஆகும்னா 0. ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? வந்து எவால்வேட் லிமிட் வந்து θ tends to 0 sin θ minus tan θ divided by θ cube. இதில் லாஸ்ட் சம் பார்த்த அதே சம் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இதோட சொல்யூஷன் பார்ப்போம். இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு limit θ tends to 0 sin θ minus tan θ divided by θ cube. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? θ tends to 0 வா? ஸோ sin θ ஓட ஃபார்முலா θ minus θ cube divided by 3 factorial plus θ power 5 divided by 5 factorial plus dot 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 minus of θ plus θ cube by 3 plus 2 θ power 5 by 15 plus dot dot divided by θ cube. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். லிமிட் θ டென்ஸ் டு 0. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸ் ஆகுது. அதேமாதிரி இந்த θவும் மைனஸ் θவும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த θ க்யூபை நம்ம எடுத்துடுறோம். வெளில எடுத்துட்டோன்னா -1/3 ஃபேக்டோரியல், அதேமாதிரி ப்ளஸ் θ பவர் 5/5 ஃபேக்டோரியல் மைனஸ் θ க்யூப் பை 3 minus 2 θ இங்கே θ க்யூப் வெளில எடுத்துடுறோம்ல. ஸோ அப்போ இங்கே வந்து வேல்யூ வந்து 1. அதே மாதிரி θ ஸ்கொயர் பை 15 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவைடட் பை θ க்யூப் இருக்குது. இந்த θ க்யூபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த லிமிட் பேலன்ஸ் என்ன இருக்கும்? θ மைனஸ் θ 0 டென்ஸ் டு 0 -1/6 இந்த வேல்யூ முன்னாடி எடுத்துப்போம். -1/3 ப்ளஸ் θ பவர் 5/5 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 θ, இங்கேயும் θ ஸ்கொயர் தான் வரணும், சாரி θ ஸ்கொயர் பை 15. ஓகேங்களா? ஸோ இப்போ θன்றது 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் வரும். இந்த θ வேல்யூஸ் எல்லாமே என்னது? 0. ஸோ அப்போ -1/6 -1/3 இப்போ என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். -6 -3 டிவைடட் பை 18 அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 9/-9/18. 9 1s are 9 2s are 18. ஸோ -1/2. ஓகேங்களா?